இணையதள ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். பத்மபூஷன் கேப்டன் ஒரு சகாப்தம் காணொலியில கேப்டன் அவர்கள் இரு வித்தியாசமான வேடங்களில் நடித்து 1999 வெளியான கண்ணுப்பட பகுதியா படத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா, அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டை மையக்குருவா வச்சு எடுத்த ஒரு திரைப்படம் தான் கண்ணுப்பட பகுதியா திரைப்படம். இந்த படத்தை பத்தி ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல ஒரு காணொலியை வெளியிட்டு இருந்தோம், ஷார்ட்ல வெளியிட்டு இருந்தோம். இப்போ இந்த படத்தை பத்தி முழுமையான காணொலியை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே இந்த படத்தோட கதை அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டையும் அதே மாதிரி தாய் தந்தை சென்டிமெண்ட்டை மையக்கருவா வச்சுதான் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே இயக்குனர் பாரதி கணேஷ் அவர்கள் கொண்டு போயிருப்பாரு. இந்த படத்தோட கதையே செகண்ட் ஹாப்ல தான் ஓபன் பண்ணாம தான் இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அண்ணன் தம்பி எப்படி ரெண்டு பேருமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரோட ஒற்றுமையை இந்த படத்துல ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில காட்டியிருப்பாங்க. தம்பிக்காக கேப்டன் அவர்கள் இந்த திரைப்படத்துல இந்த படத்தோட கதாநாயகன் அவருடைய கண்ல இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தா கூட அவரால் தாங்க முடியாது. அந்த லெவலுக்கு இந்த படத்துல அவருடைய தம்பி மேல கரண், அவருடைய தம்பிக்காக எதை வேணாலும் விட்டு கொடுத்துட்டு ஒரு தியாகி மாதிரி தான் இந்த திரைப்படத்துல வாழ்ற மாதிரி தான் கேப்டன் அவருடைய கதாபாத்திரத்தை வச்சிருந்தாங்க. இப்படியே தான் இந்த திரைப்படம் போயிட்டு இருக்கும். அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டை படத்துல காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா சிம்ரன் அவர்களை இந்த படத்தோட கதாநாயகன் கேப்டன் அவர்கள் தான் லவ் பண்ற மாதிரி தான் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே லவ் பண்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சிருப்பாங்க. ஆனா கரண் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஆபத்துல இவங்க தான் சிம்ரன் அவர்கள் தான் காப்பாற்றுவாங்க. கணத்துல விழுந்துருவாரு. கணத்துல விழுந்தவனையே இவங்க தான் காப்பாற்றுவாங்க. காப்பாத்துறதுக்கு அப்புறம் கல்யாணம் நான் பண்ணா இந்த பொண்ணை தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் அவர்கிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு இல்லைன்னா நான் உயிரோடவே என்ன நீங்க பார்த்துக்க முடியாதுன்னு அப்படின்னு சொன்ன உடனே இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவருடைய காதலை அப்படியே புதைச்சிக்கிட்டு, அவருடைய காதலை அப்படியே மனசுக்குள்ள போட்டு புதைச்சிக்கிட்டு இந்த படத்துல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. கரண் அவர்களுக்கும் சிம்ரன் அவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் வர மாதிரி தான் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இந்த சீனை ரொம்பவே சஸ்பென்ஸா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துல நிச்சயதார்த்தம் பண்ணும்போது தான் சிம்ரன் அவர்களுக்கு தெரியும் இந்த படத்துல இவருடைய தம்பிக்கு தான் நிச்சயதார்த்தம் பண்றாங்க அப்படின்னு. அதற்கு பிறகு கேப்டன் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ற மாதிரி தான் சிம்ரன் கிட்டவும் சார்லி கிட்டவும் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ற மாதிரி தான் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இந்த படத்துல அவர் சொல்ற நியாயத்தை கேட்டு சக்திவேல் இவர் சொல்ற நியாயத்தை கேட்டு சிம்ரன் அவர்கள் பாத்தீங்கன்னா இதற்கு சம்மதிச்சிருவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த படத்துல கல்யாணம் ஆயிடும். சக்திவேல் அவர்களையும் சிம்ரனையும் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பொன்னம்பலம் வேணுனே கரணை வெறுப்பேற்றதுக்காக தப்பா பேசுவாங்க இந்த படத்துல. அப்போ கூட பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து வெட்ட போறோம், கத்தி எடுத்து கரணை வெட்ட போற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க இந்த படத்துல. அப்போ கூட பாத்தீங்கன்னா நீ கண்கலங்க கூடாதானே, நீ என் சூரியன் அப்படி சொல்லிட்டு கேப்டன் அவர்களும் கரண் இந்த திரைப்படத்துல கண் கலங்குற மாதிரி அழுகுற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்டான சீன். ரெண்டு பேருமே இந்த திரைப்படத்துல ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில நடிச்சிருப்பாங்க. ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது பாத்தீங்கன்னா சிம்ரன் இந்த படத்துல பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க மாமிட் பண்ணுவாங்க, இவங்க எல்லாருமே பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. இந்த படத்துல தன்னுடைய அண்ணனை தெய்வமா நினைச்ச அண்ணனையே இந்த படத்துல கரண் சந்தேகப்படுற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை வச்சிருந்தாங்க. அதாவது சந்தேகப்பட்டு பாத்தீங்கன்னா இவர் வீட்டை விட்டு வெளியே போறாம தான் இந்த படத்துல வச்சாங்க. இதற்கு பிறகு சிவகுமார் அவர்கள் சொல்லுவாரு, அவருடைய அப்பா யாரடா வெளியே தத்துன, அவர் மனித தெய்வத்தோட புள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் ஓபன் பண்ணுவாங்க. இந்த படத்துல இவர் யாரு அப்படிங்கிற பிளாஷ்பேக் ஓபன் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு இந்த படத்துக்கே பாத்தீங்கன்னா இந்த பிளாஷ்பேக் தான் உயிர் நாடியே. நாட்டாம படத்துல விஜயகுமாரோடைய கதாபாத்திரத்தையே மிஞ்சுற அளவுக்கு தான் கேப்டன் அவருடைய கதாபாத்திரமும் சரி, அவருடைய நடிப்பு இந்த படத்துல அப்படிதான் இருந்திருக்கும். அவர் வரது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 சீன் வருவாரு. 4-5 சீனுமே
அவர் பேசுற வசனமும் சரி எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய கருத்தை சொன்னாங்க இந்த படத்துல. இந்த வசனம்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மனசுல வந்து இன்னமும் வந்து ஆழமா தான் பதிஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கதாபாத்திரம் என்ன கேட்டீங்கன்னா. இந்த காட்சியில பாத்தீங்கன்னா திரையரங்குகள்ல வந்து ஒண்ணுமே கேட்கல. இவர் வர காட்சி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த வாசுதேவன் அவர்கள் என்ட்ரி ஆனவனே ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க, எழுந்தா மழை போல அப்படின்னு. இந்த பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா காசி தேட்டர்ல வந்து திரையரங்குகள்ல வந்து ஒண்ணுமே கேட்கல. இந்த துண்டு எடுத்துன்னு வந்து ஆடுவார் இந்த படத்துல, துண்டை வச்சு ஆடுவாரு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய சீன் ஃபுல்லாவே வந்து ஆடியன்ஸ் எல்லாம் கைத்தட்டி தான் பார்த்தாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு கரகோஷம் பண்ற அளவுக்கு தான் இவருடைய நடிப்பு இருந்தது இந்த படத்துல. அதாவது இந்த மண்ணுல வந்து 2 உசுறு ஆபத்துல இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவனே வந்து உடனே வண்டி எடுப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரை லவ் பண்ணிட்டு 2 பேரை வந்து ஓடி வராம தான் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இவங்கள பாத்தீங்கன்னா வாசுதேவன் அவர்கள் தான் காப்பாற்றாம தான் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. அதாவது காப்பாத்தி பாத்தீங்கன்னா வாசுதேவன் அவர்களை எதிர்த்து வந்து யாருமே பேச முடியாது. அந்த ஊர் ஜனங்களே வந்து அடிக்க வந்துருவாங்க என்ன கேட்டீங்கன்னா. அந்த லெவலுக்கு இந்த படத்துல இவருக்கு சப்போர்ட். இந்த படத்துல நல்லவங்க மாதிரியே இவங்க 2 பேரை வந்து ராதாரவியும் ஆனந்தராஜும் வந்து நல்லவங்க மாதிரியே நடிச்சு இவங்க 2 பேரை வந்து கத்தி எடுத்து வெட்ட போவாங்க. அதை வந்து கேப்டன் அவர்கள் வாங்கிப்பாரு இந்த படத்துல. வாசுதேவன் கதாபாத்திரம் இறந்து போறாம தான் இந்த படத்துல வைப்பாங்க. இவர் இறக்கத்துக்கு முன்னாடி வந்து ராதாரவியோட கையை வந்து வெட்டிடுவாரு இந்த படத்துல. இதுதான் வந்து நான் கொடுக்குற தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கையை வெட்டிடுவாரு. இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய பையன் வந்து அழுவாரு, நீ அழுவக்கூடாதுரா, நம்ம மண்ணுல வந்து கண்ணீரோடு வந்ததா தான் இருக்கணும், ஆனா கண்ணீரோட யாரும் வந்து போனதா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்லிட்டு இனிமே இவங்க 2 பேர் தான்டா அவங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து இறக்குற மாதிரி இந்த படத்துல வச்சிருப்பாங்க. வாசுதேவன் வர ஒவ்வொரு காட்சியும் இந்த படத்துல வந்து கை தட்டாம யாருமே இருந்திருக்க முடியாது. கை தட்டிட்டு தான் பார்த்தாங்க என்ன கேட்டீங்கன்னா. அந்த மாதிரி தான் இந்த படம் இருந்தது. அதாவது இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட முடிவு வந்து இதற்கு பிறகு வந்து ராதாரவில ஆனந்தராஜ்ல வந்து பழி வாங்குற மாதிரி தான் வருவாங்க இந்த படத்துல. ஆனா இந்த படத்தோட கதாநாயகன் சக்திவேல் சொல்ற வசனத்துல பார்த்து இந்த படத்துல ராதாரவியை வந்து திருந்துற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து 4 பேருக்காவது வந்து போஜனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல ஒரு டைலாக் சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல, கரண் வந்து கத்தி எடுத்து வெட்டுவாரு. கரண் வந்து பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து வந்து ஆனந்தராஜ் ராதாரவி வெட்டுறதுக்காக தூக்குவாரு. யாரடா வெட்ட கத்தியை தூக்கிட்ட, நம்ம அம்மாவோட தம்பிடா, நம்ம மாமனை வெட்டவா நீ கத்தியை தூக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இதை கேட்டவனே பாத்தீங்கன்னா ராதாரவி இந்த படத்துல வந்து திருந்தராம தான் வச்சிருப்பாங்க. பிறகு பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கை 4 பேருக்காவது போஜனமா இருக்கணும், இன்னமும் உங்களுக்கு பழி வாங்குற உணர்ச்சி இருந்ததுன்னா நானே வந்து கத்தி எடுத்து வெட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வெட்டிக்கிற மாதிரி தான் போவார். அதற்கு பிறகுதான் ராதாரவி அவர்கள் திருந்துராமா தான் இந்த படத்துல வச்சாங்க. அதே மாதிரி ஆனந்தராஜ் அவர்கள் திருந்துருவார் இந்த படத்துல. அவருடைய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண வச்சு திருந்துராமா தான் வச்சிருப்பாங்க. அதாவது கேப்டன் அவர்கள்லாம் இந்த படத்துல ஃபைனல் முடிவுல பாத்தீங்கன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியே போறாம தான் வைப்பாங்க. ஆனா அதற்கு பிறகு சிம்ரன் சொல்லுவாங்க, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை, இவங்களை நீங்க கல்யாணம் பண்ணிட்டு ராதிகா சௌத்ரி ஆனந்தராஜாவோட பொண்ணு, இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்துல. சிவகுமாரும் வந்து அவருடைய மகனை பார்ப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து ஆனந்தம் ஆனந்தம் பாட்டு வைப்பாங்க. அதோட இந்த படத்தோட முடிவை வந்து முடிச்சிருவாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கலந்துதான் இந்த படத்தை இயக்குனர் பாரதி கணேஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருப்பார். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் திரைப்படமா தான் இந்த கண்ணுப்பட பகுதியா திரைப்படம் இருந்தது. அதுவும் வந்து இந்த படத்துல வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருந்தது. கடைசியில வந்து கேப்டன் சொல்றாரு பாருங்க, நம்ம வாழ்க்கை வந்து அடிச்சிட்டு வாழ்றதுக்காக வந்து வாழ்க்கை கிடையாது, நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து 4 பேருக்காவது வந்து போஜனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இந்த படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்லியிருப்பாங்க இந்த படத்துல. அப்படிதான் இந்த படம் இருந்தது என்ன கேட்டீங்கன்னா. நீங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்திருப்பீங்க. பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் நடித்த கண்ணுப்பட பகுதியா படத்தை பார்க்காதவங்க யாராவது இருந்திருப்பீங்களா? இந்த படத்தை பாத்தீங்கன்னா இப்போ ரீமாஸ்டர் வெர்ஷன்ல மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணா கூட இந்த படத்துக்கு வந்து கேப்டன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும். இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் கரண், சிம்ரன், பொன்னம்பலம், ராதாரவி, ஆனந்தராஜ், லட்சுமி, சிவகுமார் அவர்கள், சார்லி மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே பாரதி கணேஷ் அவர்கள், இயக்குனர் பாரதி கணேஷ் அவர்கள் ரொம்ப ஒரு சிறப்பான முறையில நடிக்க வச்சிருப்பாரு. இந்த படம் முழுவதும் பாத்தீங்கன்னா
கிராமத்தில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த படத்தை வந்து 10 வாட்டி பார்த்தா கூட இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் போரே அடிக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நான்லாம் இந்த படம் பார்த்தீங்கன்னா திரையரங்குகளிலே இந்த படத்தை நான் வந்து காசி தேட்டரில் வந்து 2 வாட்டி பார்த்தேன். சன் டிவிலையும் KTVலையும் இந்த படத்தை வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த படத்தை 10-15 வாட்டி இந்த படத்தை நான் பார்த்துருக்கேன். இன்னமும் வந்து இந்த படம் வந்து போர் அடிக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி தான் கேப்டன் அவர்களுடைய கண்ணுப்பட போவதாக இருந்தது. ரொம்ப ஒரு வித்தியாசமான நடிப்பை வந்து கேப்டன் அவர்கள் நடிச்சிருப்பார் இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து கதாநாயகன் வந்து காமெடியும் பண்ணுவார் நிறைய காட்சியில். அதே மாதிரி சீரியஸாகவும் நடிப்பார். அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்லாம் வந்து இவருடைய நடிப்பு வந்து கண்ணிலேருந்து தண்ணி வர வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த படத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வாசுதேவன் இந்த கதாபாத்திரம் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே அவர் நடிச்சார் இந்த படத்தில். அந்த தொடையை தட்டுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமாக நடிச்சார். அந்த மாதிரி தான் இந்த படம் இருந்தது. இப்போ இந்த படம் 1999 பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் நடித்த இந்த படம் வந்து கேப்டன் அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றது. இந்த படத்தை இப்போ 2026 ரீமாஸ்டர் வெர்ஷனில் மறுபடியும் ஒரு ட்ரைலரில் இந்த படத்தோட ட்ரைலர்லாம் போட்டு இந்த படத்தை மறுபடியும் ரீமாஸ்டர் வெர்ஷனில் ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கேப்டன் அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. என்ன மாதிரியே வந்து யாரெல்லாம் நினைக்கிறீங்க இந்த படம் வந்து ரீரிலீஸ் ஆகணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் சகாப்தம் காணொளியில் கேப்டன் அவர்கள் 2 வித்தியாசமான வேடங்களில் நடித்த கண்ணுப்பட பகுதியா படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த காணொளியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.